Hello, everybody. எல்லோருக்கும் வணக்கம். The Lord will do something wonderful this day. இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். As we look into the Word of God, ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்கும்போது He will bless us. அவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். In the book of Psalms chapter 40 verse 2, சங்கீதம் 40வது அதிகாரம் வசனங்கள் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. He brought me up from a desolate pit, out of a muddy clay, and set my feet on a rock, making my steps secure. பயங்கரமான குழியிலிருந்தும் சேற்றிலிருந்தும் அவர் என்னை தூக்கி எடுத்து என்னை பாறை மேல் நிறுத்தி என் பாதங்களை அவர் வலுப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Faith is sure-footed. விசுவாசம் என்று சொல்லக்கூடியது நம்ம அஸ்திவாரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். And we will not fall easily. நாம் சுலபமாக விழாமல் அது காத்துக்கொள்ளும். Because the rock is Jesus Christ. ஏனென்றால் அந்த பாறை இயேசுவாக இருக்கிறபடியால். The Bible gives us a picture of a deer. வேதத்திலிருந்து ஒரு மானை உதாரணமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். A deer, God made the deer so strong in her feet. அதாவது மான்களுக்கு வலுவான கால்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். A deer can leap over the mountain with no problem. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு மலையையும் தாண்டக்கூடிய ஒரு வலுவு அந்த கால்களுக்கு மானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The feet of a deer is so strong that it has no struggle climbing the highest mountain. எவ்வளவு பெரிய மலைகளையும் கூட எளிதாக ஒரு மானால் தாண்ட முடியும் என்றால் அந்த கால்களுக்கு அவ்வளவு பலன் உண்டு. But God is giving us a spiritual meaning today to tell you your feet are going to be like the feet of a deer. இந்த மானை உதாரணமாக ஆண்டவர் நம்மளுக்கு வெளிக்காட்டி நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த விதமான வலுவான கால்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மதர்களையும் தாண்டக்கூடிய ஒரு பலன் நமக்கு உண்டு என்று. You are going to climb mountain for the glory of God. ஆண்டவரோட மகிமைக்காக நாம் பெரிய மலைகளை தாண்டக்கூடியவர்களாக எழும்புவோம். You are going to go high places for the glory of Jesus. பெரிய பெரிய இடங்களுக்கு ஆண்டவரோட மகிமைக்காக இயேசுவை காரியங்களுக்காக நாம் செல்ல இருக்கிறோம். What God is saying to us from the deer is stability comes through faith in God's word. இந்த மானை உதாரணமாக வைத்து நம்ம பார்க்கும்போது இந்த பலன் எப்படி வருது என்று சொன்னால் ஆண்டவரை மேல் நாம் கவனம் செலுத்தி நம்மளோட முழு கவனமும் அவர் மேல் இருக்கும்போது. As you allow the word of God's word to stand in your heart, to be in your heart, you will stand strong all the days of your life. ஆண்டவரோட வார்த்தைகளை நம்மள இருதயத்தில் பதிவு செய்து அந்த வார்த்தைகள் நாம் நிற்கும்போது நம்மளோட கால்களுக்கு முழு பலன் கொடுக்கப்படும். Always abounding in the work of the Lord, and the work of the Lord is never wasted in your life. எப்போதுமே அவரோட வார்த்தைகளை நம்ம கவனம் செலுத்தி அந்த வார்த்தைகளை செய்ய கீழ்ப்படிந்து செய்யும் போது எப்போதுமே நம்ம வலுவுள்ளவர்களாக நம்ம இருப்போம். Secondly, we want to look at faith is eagle-eyed. இரண்டாவது காரியம் விசுவாசம் என்று சொல்றது ஒரு கழுகோட கண்களை உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says keeping your eyes only on Jesus. வேதம் சொல்லுகிறது நம் கண் பார்வை எப்போதுமே இயேசுவின் மேல் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று. When you keep your eyes on Jesus, He will perfect your faith. நம்மளோட விசுவாசத்தை நாம் இயேசு மேல் வைக்கும்போது நம் பார்வை எப்போதுமே அவர் மேல் இருக்கும்போது தான் நம்ம விசுவாசம் பலப்படும். What will happen today to you is the light of Jesus will become brighter and brighter. அந்த மாதிரி நம்ம கவனம் செலுத்தும் போது இயேசு மேல் அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் நம்ம மேல் வீசப்படும். You will literally take heights for the glory of God. ஆண்டவரோட மகிமைக்காக உயரங்களை கூட நாம் தாண்டக்கூடியவர்களாக இருப்போம். That's why you see when Jesus met Nathanael, நெட்டலி என்று சொல்லக்கூடிய மனிதரை இயேசு சந்தித்த போது Jesus said to him about his personal life. அந்த மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இயேசு சொன்னார். And Nathanael's spirit was so open to Jesus after that. அதுக்கு பிறகு நெத்தலியனோட ஆவிக்கு அவன் மனிதன் ஆண்டவருக்கு உண்மையாக அவன் இருக்க ஆரம்பித்தான். And Jesus said to him, இயேசு சொன்னார் நெத்தனியேல்ல, you will see greater heights in the days to come. வரக்கூடிய நாட்கள்ல பெரிய மதல்கான காரியங்களை நீ பார்ப்பாய் என்று. Greater than these things that you will see. இப்போ நீ பார்க்கறதை விட இன்னும் பெரிய காரியங்களை நீ பார்க்க இருக்கிறாய் என்று சொன்னார். Because ஏனென்றால் God has given us an eagle eye. நமக்கு கழுகு போன்ற ஒரு கண்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். An eagle can focus from thousands of feet on the ground. கழுகு என்று சொல்லும்போது எவ்வளவு உயரத்தில் அது பறந்தாலும் பூமியில் என்ன இருக்கு என்று ரொம்ப குறிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கண் பார்வை அதுக்கு உண்டு. He can see a snake moving in the ground. அதாவது அந்த கழுகு உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கும்போது பூமியில் ஒரு பாம்பு ஊர்ந்து செல்றத கூட அதால் பார்க்க முடியும். And that eagle comes down strongly from the mountain top. அந்த உயரத்திலிருந்து அந்த கழுகு பூமிக்கு வந்து and picks up the snake and goes thousands of feet high and drops the snake. அந்த பாம்பை உயரத்துக்கு கொண்டு போய் செலுத்தி தன் உணவாக அதை ஆக்கிக் கொள்ளும்.
and the snake will become the dinner. அதோட உணவாக அது மாற்றப்படும். I want you to know today, if you focus on Jesus Christ, your faith will become strong. You can take the enemy out. நம்மளோட கண் பார்வை எப்போதுமே இயேசு மேல் நாம் கவனமாக வைத்திருந்தோம் சொன்னால் நம்ம விசுவாசம் பலப்படும். எதிரியானவனை நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் நமக்கு இருக்கும் சுலபமாக. Amen. ஆமென். Thirdly, மூன்றாவது காரியம் quick-eared. அதாவது ரொம்ப சீக்கிரமாக கேட்கக்கூடிய காரியங்கள். In John 10:27, the Bible says, "My sheep hears my voice and follow me." யோவான் 10:27 சொல்லப்பட்டிருக்குது, என் ஆடுகள் என் குரலை கேட்டு என்னை பின் செல்லும் என்று. Every child of God can hear the voice of the Lord. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரோட குரலை கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். And we can become very sensitive to the leading of the Holy Spirit. நாம் அந்த குரலை கேட்கும்போது ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். Our 5 senses will be activated by the Spirit of God. நம்மளோட 5 புலன்களும் அதுக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கும். Amen. Amen. You will taste and see the Lord is good. ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் என்று நம்ம ருசித்து பார்க்க ஆரம்பிப்போம். You can smell the Lord. ஆண்டவரை நம்ம முகரக்கூடியவர்களாக இருப்போம். You can hear the voice of God. ஆண்டவரோட குரலை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். You can see things நம்ம பார்க்க முடியும் ஆண்டவரோட காரியங்களை. and touch. அதை தொட்டு பார்க்க கூட நம்மளால முடியும். All this speaks of a sensitive direction of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் போது இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சாத்தியமாகும். Why? Because you are quick-eared to hear what the Spirit is saying to you. எப்படி இது சாத்தியமாகும்னு சொன்னா நம்ம கேட்கறதுல ரொம்ப சீக்கிரமாக பரிசுத்த ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டு நம்ம கீழ்ப்படியும் போது. But the key word is you follow Jesus. இதுக்கு அடித்தளமான காரியம் என்னென்றால் நாம் இயேசுவை முதலாக பின்தொடர் செல்ல வேண்டும். There are millions of Christians, அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கில். but not many are following Jesus. அதுல அதிகமான பேர் இயேசுவை பின்பற்றவில்லை. In the Bible, I see Jesus saw the tax collector. உதாரணத்துக்கு வேதத்துல இயேசு அந்த வரி செலுத்துறவனை உதாரணத்துக்கு சொன்னார். And the key word is Jesus said, "Follow me." ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னை பின்பற்று என்று சொன்னார். And Matthew, the tax collector, followed Jesus. அந்த மத்தியு என்று சொல்லக்கூடிய அந்த வரி வசூலிக்கிறவன் இயேசுவை பின்தொடர்ந்து அவர் சென்றார். And he also followed the instructions of Jesus. இயேசுவோட விதிமுறைகளை அவர் பின் சென்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Matthew eventually became the apostle. அதுக்கு பிறகு மத்தியு என்று சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலராக அவர் மாறப்பட்டார். Jesus was walking by, Jesus saw Peter இயேசு சென்று கொண்டு இருக்கும்போது பேதுருவை பார்த்தார். and said to Peter, "Follow me, I'll make you fishers of men." பேதுருவை பார்த்து என்னை பின் செல்லு, நான் மனிதர்களை பிடிக்கக்கூடியவராக உன்னை மாற்றுவேன் என்று சொன்னார். And Peter became one of the signs and wonder apostle. அதாவது அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக அப்போஸ்தலராக அவர் மாற்றப்பட்டார். All of these people, their feet were made strong by Jesus. இப்ப சொன்ன அந்த உதாரணத்துக்குரியவர்கள் எல்லாம் அவங்க கால்கள் பலமாக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினால். Amen. Amen. And fourthly, நான்காவது காரியம் firm holding. அதாவது திடமாக நம்ம பிடித்துக்கொள்வது. The Lord holds us firmly ஆண்டவர் நம்மளை திடமாக பிடித்திருக்கிறார். because of the sure word of prophecy. ஏனென்றால் அவர் கொடுத்த அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின் கூட அந்த வலுவாக அவர் நம்மளை Because பிடித்திருக்கிறார். we hold on to the words of Jesus. இயேசுவின் வார்த்தைகளை நம்ம வலுவாக பிடித்திருக்கிறோம். The name of Jesus. இயேசு என்ற அந்த நாமத்தை. You may not be able to hold the Lord long with all your difficulties. அதாவது நிறைய காரியங்களை நம்ம அல்கடிக்கும் போது நம்மளால இயேசுவை பிடித்து கொண்டு இருக்க முடியாது. But because you believe Jesus, Jesus will hold you. நாம் விசுவாசிக்கிறதுனால் இயேசு நம்மளை திடமாக பிடித்திருப்பார். You know, there is a great company called Rockefeller Firm Holding ராக்கஃபெல்லர் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஸ்தாபனம் இருந்தது in America. அமெரிக்கால அந்த ஸ்தாபனம் It's இருந்தது. a billionaire company. அது பெரிய ஒரு லட்சக்கணக்கான வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். If you mention Rockefeller in America, everybody will know. அமெரிக்கால ராக்கஃபெல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை சொன்னார் எல்லாருக்கும் அது தெரியும். The name is powerful. அந்த பேர் வந்து ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு பெயர். So a Japanese firm wanted that name Rockefeller ஒரு ஜப்பானிய ஸ்தாபனம் வந்து அந்த பேர் தனக்கும் வேண்டும் என்று அவர்கள் to ஆசைப்பட்டார்கள். make his company great. அவங்களோட ஸ்தாபனத்தையும் பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி. So he paid billions கோடிக்கணக்கான பணம் அவர்கள் செலுத்தினார்கள். and had the trademark Rockefeller. அந்த ராக்கஃபெல்லர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை அவர்கள் வாங்கினார்கள். But I'm here to tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், we belong to the household of Christ. நாம் ஆண்டவரோட ஸ்தாபனமாக அதுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். The name of Jesus is in our heart.
இயேசு என்ற சொல்லி அந்த பெயர் நம் இருதயத்தில் பதிக்கப்பட்டதாக இருக்கிறது. And as we hold on to Jesus, நாம் இயேசுவை திடமாக பிடித்துக்கொண்டு இருக்கும்போது we literally possess the name of Jesus. இயேசுவோட நாமத்தை அவர் பெயரை நமக்கு சுகந்தரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். And we receive great hope from Jesus. இயேசுவிடத்து பெரிய ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கைக்குரிய காரியங்கள். Because the old covenant is over. பழைய உடன்படிக்கை இல்லை இப்ப. The new covenant is a better covenant. புதிய உடன்படிக்கை என்று சொல்றது பழசை விட இன்னும் சிறந்ததாக இருக்கிறது. In the new covenant, Jesus' name is superior. புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் பெயர் அவர் வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When you hold on to this name Jesus, he will bless you. இயேசு என்ற பெயரை நம்ம பிடித்துக்கொண்டு இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். The name Rockefeller does not appear in heaven. ராக்கஃபெல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் பரலோகத்தில் அது சொல்லப்பட அதுக்கு வலுவில்லை. But the name of Jesus is recognized in heaven, and when you call Jesus, you are recognized. இயேசு என்ற பெயர் பரலோகத்திலேயும் சரி, அந்த பேரை நம்ம பூலோகத்திலேயும் அறிக்கை செய்யும் போது நாம் நம்மளை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். And so if you will hold on to Jesus, you're going to possess every blessing, every victory in Jesus' name. இயேசுவை நம்ம திடமாக பிடித்துக் கொள்ளும் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வெற்றிகளையும் நன்மைகளையும் நம்ம சுகந்தரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். And Jesus becomes your identity to live in. நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இயேசு நம்ம வாழ்க்கையில் மாற்றப்படுவார். Amen. Amen. Fifthly, ஐந்தாவது காரியம் in 1 Thessalonians chapter 1 verse 8. 1 தெசலோனியர் 1வது அதிகாரம் வசனம் 8 For the word of the Lord ran out from you not only in Macedonia and Achaia, but in every place that your faith in God has gone out. Therefore we do not need to say anything. அதாவது நம்ம விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை எங்கெங்கெல்லாம் செல்லுதோ நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இந்த விசுவாசம் இந்த வார்த்தைகளை நம்மளை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். The missionary church became one of the most powerful resounding victory name of Jesus is the Thessalonian church. அதாவது இந்த தெசலோனியர் சபை என்று சொல்லக்கூடியது இயேசுவோட நாமத்திற்கு அது உதாரண சபையாக வெளி சுவிசேஷத்துக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சபையாக அது இருந்தது. Their faith became known all across that island. அதாவது அவங்க தேசம் எங்குமே அவங்க விசுவாசம் பேசக்கூடப்பட்டதாக இருந்தது. And was spreading all over. அதாவது எல்லா இடத்துலையுமே அவங்க சபையை குறித்து பேசக்கூடியதாக இருந்தது. The key word is heart loyal. ஏனென்றால் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். When you love the Lord your God with all of your heart, mind and soul, நம்ம இருதயபூர்வமாக உண்மையாக ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது you have a personal dedication to the Lord's work and for him. தனிப்பட்ட முறையில் அவரோட ஊழியத்துக்கும் சரி அவரோட நம்ம இணைக்கப்பட்டவர்களாக ஒரு உறவு நமக்கு இருக்கும். Nobody has to talk too much, but the word of the Lord will flourish. எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை. நம்மளோட வாழ்க்கையை அதுக்கு உதாரணமாக ஆண்டவரோட வல்லமையில அது வெளிப்படும். Because of their strong faith footing in Jesus. ஏனென்றால் அந்த உண்மையான வலுவான விசுவாசம் அதை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். Sometimes God may test your faith. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். But we must be faithful. நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். The Bible tells us the righteous will be faithful. அதாவது உண்மையானவர்கள் எப்போதுமே விசுவாசமாக இருப்பார்கள் என்று நீதிமான்கள். We must be loyal in the midst of trials and tribulation. எவ்வளவு சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது நம்ம உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். Then there will be a resounding victory from your life. அதுக்கு பிறகு அந்த வெற்றியை நம்ம காணக்கூடியவர்களாக இருப்போம். The Thessalonian church became world famous at that time. தெசலோனிய சபை அந்த காலத்துல உலகெங்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. Because their hearts were loyal to the name of the Lord. ஆண்டவரோட நாமத்திற்கு அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தார்கள். And that's how our faith should be. அந்த மாதிரி தான் நம்மளோட விசுவாசமும் இருக்க வேண்டும். Sixthly, ஆறாவது காரியம் resolute willed. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்து காரியங்கள். In Isaiah chapter 12 verse 2 says, அசாயா 12வது அதிகாரம் வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. Indeed, God my salvation, I will trust him and not be afraid. For the Lord himself is my strength and my song. He has become my salvation. ஆண்டவர் என்னை ரட்சிப்பாக இருக்கிறதுனால் அவர் மேல் என் பலத்தை நான் வைத்திருக்கிறேன். என்னோட வாழ்க்கை ஒரு சங்கீத கீதமாக எழுப்பப்படும் என்று. I will. நிச்சயமாக 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When you trust the name of Jesus, இயேசுவின் நாமத்தை நாம் நம்பும்போது,
and cling on to Jesus, அந்த இயேசுவோட நம்ம ஒட்டி கொண்டு இருக்கும்போது you will do the will of God perfectly. ஆண்டவரோட சித்தத்தை நாம் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். Because you have accepted Jesus Christ as Lord of Lords and your only Savior. ஏனென்றால் இயேசுவை நம்மளோட சொந்த இரட்சகராக ஒரே ஆண்டவராக நம்ம ஏற்றுக்கொண்டபடியா. When you trust Him, you depend on Jesus for everything. நாம் இயேசுவை விசுவாசித்து அவரை சார்ந்திருக்கும் போது எல்லா காரியங்களையும் அவரை நம்பக்கூடியவர்களாக நாம் இருப்போம். The Lord will remove every anxieties and fear from you. எல்லா விதமான பயங்களையும் நம்ம இடத்திலிருந்து அவர் எடுத்து போடுவார். And the scripture says He will personally strengthen you. வேதம் சொல்றது தனிப்பட்ட முறையில் அவர் நம்மளை பலப்படுத்துவார் என்று. Hallelujah. Hallelujah. And you will start singing and rejoicing in the Father's love. ஆண்டவருக்குள் நம்ம களி கூர்ந்து பிதாவின் அன்பில் நம்ம முழுகப்பட்டவர்களாக இருப்போம். And the will of the Lord will be accomplished. அப்ப ஆண்டவரோட சித்தமானது நம்ம வாழ்க்கையில் முடிவேறும். Because the Bible says the will of God will not return empty, but it will accomplish His divine purposes in your heart. வேதம் சொல்லுகிறது அவரோட சித்தமானது நம்ம வாழ்க்கையில் முடியாமல் போகாது, நிச்சயமாக அவர் சித்த கொண்ட எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்தேறும் என்று சொல்லி. So have a resolute will for God. நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் ஆண்டவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். Always say I will Lord. எப்போதுமே நான் செய்வேன் என்று நம்ம சொல்ல And வேண்டும். God's promises will surely be realized in faith. அப்போது ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் விசுவாசத்துக்கூடாக நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். And lastly, finally I close. கடைசியான வார்த்தைகள். Faith is keen sensed. அதாவது விசுவாசம் என்று சொல்லக்கூடியது நம்ம அதை உணரக்கூடியதாக இருக்கிறது. What do I mean by that, keen sensed? அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? You see, as you grow in faith, நம்ம விசுவாசத்துல வளர்ச்சி அடையும் போது you have solid food of the word of God. ஆண்டவர் மேல் நம்மளோட பாதங்கள் வலுவாக இருக்கும் அந்த வார்த்தையில். Not the milk of the word, the meat of the word. அதாவது பால் குடிக்கக்கூடியவர்களாக இல்லாதபடிக்கு மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு வலுவுக்கு நம்ம விடுவோம். You will grow in faith strongly. விசுவாசத்துல வளர்ச்சி உண்டவர்களாக நாம் இருப்போம். Why? Because faith makes you to practice the word of God. ஏனென்றால் விசுவாசம் நம்மளை பயிற்சி கொடுக்கிறது ஆண்டவருக்குள் நம்ம வளருவதற்கு. As I look at Apostle Paul, அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கை எடுக்கும் போது a man who was persecuting the Christians, கிறிஸ்தவர்களை அவர் துன்புறுத்தக்கூடியவராக ஆரம்ப காலங்களில் அவர் இருந்தார். but he came into the faith of Jesus. ஆனா விசுவாசத்துக்குள் இயேசுவை நம்பும்போது He was so faithful to the Lord. ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக விசுவாசியாக அவர் இருந்தார். But one day he was being taken to Rome. ஒரு தடவை ரோம் நாட்டுக்கு அவர் எடுத்து செல்லப்பட்டார். With all the prisoners in the ship. அதாவது மற்ற சிறைசாலையில் உள்ளவர்களோட ஒரு கப்பலில் அவர் எடுக்கப்பட்டு சென்றார். And a great storm came that even the captain of the ship started to panic. ஒரு பெருங்காற்று வீசி அந்த கப்பல்ல இருந்தவர்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். For days they were not able to eat food. பல நாட்கள் அவர்கள் சாப்பிட முடியாமல் அவர் இருந்தார்கள். It was so dangerous they were throwing every food out of the ship. அவர்கள் சரீரத்தை அதிகமாக பாதித்ததனால் அவர்கள் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார்கள். And even Apostle Paul thought he may die. அப்போஸ்தலர் பவுல் நினைத்தார் தானும் மரித்து விடுவேன் என்று. But he reached out to Jesus. அவர் இயேசுவை நோக்கி பார்த்தார் in faith. விசுவாசத்தோடு. And the Bible says God assigned an angel to Paul. வேதம் சொல்லுகிறது ஒரு தேவதூதனை இயேசு அப்போஸ்தலர் பவுலை சந்திக்க அனுப்பினார் என்று. And an angel said to Paul, you are going to reach Rome. நீ ரோம் தேசத்துக்கு போவாய். None of the people will die. யாருமே இங்க மரிக்க மாட்டார்கள் என்று தேவதூதன் சொன்னார். Because you are in this ship. ஏனென்றால் இந்த கப்பலில் நீ இருக்கிறபடியால் என்று. Praise the Lord for Christians. கிறிஸ்தவர்களுக்காக நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We won't die before our time. நம்மளோட நேரம் வரதுக்கு முன்பதாக நம்ம மரிக்க மாட்டோம். Hallelujah. Hallelujah. And Paul said to the captain, encourage the captain and the people. He said, take some food and eat. அப்ப அப்போஸ்தலர் பவுல் அந்த கப்பலில் இருந்த தலைவனுக்கும் அங்க இருந்தவர்களையும் சில உணவுகளை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவர் சொன்னார். The angel has spoken to me that we will reach safely. தேவதூதன் எனக்கு சொல்லிவிட்டார் நம்ம பத்திரமாக போய் ரோம் சேருவோம் என்று. And he gave thanks for the food. அந்த உணவுக்கு அவர் நன்றி செலுத்தினார். And as Paul said that, அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல they all reached safely. அவர்கள் பத்திரமாக போய் ரோம் சேர்ந்தார்கள். This is what sure faith
faith sure-footed is all about. இதுதான் ஆழமாக விசுவாசம் நம்ம வளர்ச்சி அடையும் போது ஊன்றிருக்கும் போது செய்யக்கூடிய காரியம். May your faith grow like that today. நம்மளோட விசுவாசமும் இதே போல் வளர வேண்டும். With a resounding victory of Jesus. ஆண்டவரோட வெற்றித்தரமான காரியங்கள் நமக்குள்ள அது வெளிப்படுறதுக்காக. Shall we pray? நாம் ஜெபிப்போம் இந்த வேளையில். Father, we thank you for this day. பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray for everyone that their faith will start to grow. நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன், எல்லாரோட விசுவாசமும் வளருவதற்காக. There will come a personal victory from today as you have heard the word of faith. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த வெற்றி அவர்கள் வாழ்க்கையில கிடைக்கும் இந்த வார்த்தைக்கு கேட்ட பிறகு சுவாமி. And the blessing of the Lord will arrive at your doorstep. அந்த உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வீட்டு மேலேயும் தங்கி இருக்க. Miracles and healing will start developing. அதாவது ஆசீர்வாதம் மட்டுமல்லப்பா, சுகமளிக்கக்கூடிய சரீர பலமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். As your faith is sure-footed. ஏனென்றால் உன்னோட விசுவாசம் ஆணித்தரமாக ஆழமாக பதிந்திருப்பதனால். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. Amen. You heard the word of faith. விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் கேட்டோம். But if you are not sure of who Jesus is, அப்படி இயேசு யார் என்று நீங்கள் அறியாமல் இருந்திருந்தால், this day you can believe in Jesus இந்த நாளில் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கலாம். and receive Jesus into your heart as your Lord and Savior. இயேசுவை உங்க சொந்த இரட்சகராக உங்க இருதயத்தில் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். And ask Jesus to forgive all your sins. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்க நீங்கள் கேட்கலாம். And if you want to do that, we will say this prayer together with you now. இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால் இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். Say with me, Lord Jesus, ஆண்டவரே இயேசு சுவாமி, this day இந்த நாளில் I receive Jesus Christ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் into my heart என்னோட இருதயத்துக்குள் as my only Savior, என்னோட ஒரே இரட்சகராக, as my only Lord. என்னோட ஒரே ஆண்டவராக. I thank you, Jesus, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே, for coming into my heart என் இருதயத்துக்குள் வந்ததுக்காக. and forgiving me of all my sins. என்னோட எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்ததனால். In Jesus' name இயேசுவின் நாமத்தில் I pray. நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். We want to take the offering now. இப்போ நம்ம காணிக்கை எடுப்போம். You can give online by online. நீங்க காணிக்கை செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் இணையத்தின் மூலமாக நீங்க அந்த காரியங்களை The செய்யலாம். app is there that you can download it and you can give your offering, whatever you want to give to the Lord. அந்த இணையத்தில் அந்த ஆப் இருக்கு, எப்படி நீங்க அந்த காணிக்கையெல்லாம் கொடுக்க முடியும் என்று அதன் மூலமாக நீங்க காரியங்களை செய்யலாம். If you want to know more, you can just call me. எனக்கு இந்த கர்த்தர் காரியங்களை நீங்க இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை தனிப்பட்ட முறையில் நீங்க தொடர்பு And we will கொள்ளலாம். help you. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். Amen. Amen. I just want to introduce myself. This is the first time I'm here. என்னை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது முதல் தடவையாக நான் இங்கே இருக்கிறேன். I'm Richard Martin. என்னுடைய பெயர் ரிச்சர்ட் மார்ட்டின். I will be your Tamil pastor. நான் உங்கள் தமிழ் சபையை நடத்தக்கூடிய போதகராக இருப்பேன். And so the Lord will continue to speak and bless you. தொடர்ந்து ஆண்டவர் நம்மளோட பேசி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen.